ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, வந்து அமரு. நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள். எப்போ பார்த்தாலும் கோபத்திலேயே என்னை நீ பார்க்காதே. கொஞ்சம் அமைதியாக பார். நான் சொல்லும் விஷயங்கள் அப்பொழுதுதான் உனக்கு புரியவே வரும். எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலேயே இருந்தால் வாழ்க்கையில் செழிப்பு என்பது எப்படி அம்மா வரும்? செழிப்புகள் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் கொஞ்சம் அமைதியாக இருக்கத்தான் வேண்டும். பொறுமையோடு கையாளும் நபர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் வெற்றி அடைகிறார்கள். நீ எப்படி பொறுமையோடு அனைத்து விஷயத்தையும் பார்க்க போகிறாயா? இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னடா வாழ்க்கை என்று சலித்து கொண்டு வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் ஆக்கிக்கொள்ள போகிறாயா? எல்லாமும் உன் கையில் தான் இருக்கிறது. எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கைதான். என்னவாக இருந்தாலும் நல்ல முடிவையே எடு. எதுவாக இருந்தாலும் எல்லாம், அதாவது நீயும் நானும் சேர்ந்து பார்த்து கொள்ளலாம். எப்பொழுதுமே ஒருவன் விடாமுயற்சியோடு சில விஷயத்தை செய்கிறான் என்றால் அவன் தோற்பது அல்ல. அவன் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் தோற்று போவது போலவே இருக்கும். ஆனால் அதை நன்றாக உற்று பார்த்தால் அவன் ஜெயித்து விடுவான் என்ற ஒரு எண்ணமும் தோன்றும். எவ்வளவுதான் போராட்டம், எவ்வளவுதான் வலி வேதனைகள், எவ்வளவுதான் உங்களுடைய மனதுக்குள் கஷ்டங்கள், உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஏக்கங்கள், ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாமும் இனி வரும் காலத்தில் மாறும். மாறும் என்பது வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை இங்கு எப்பொழுதுமே எல்லா நேரத்திலேயுமே யாரும் எப்பொழுதும் நம்ப மாட்டார்கள். பொய் சொன்னால் கூட 1000 விஷயத்தை நம்புவார்கள். ஆனால் உண்மை என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இங்கு யாரும் நம்புவதே கிடையாது. அதுதான், புரிந்ததா? நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்காக இருக்கிறேன். சந்தோஷங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? யாருமே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிஷமும் அழுது கொண்டுதான் இருக்கிறாய் என்றால் பரவாயில்லை. உனக்காக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நான் இருக்கிறேன் என்ற பொழுது நீ என்ன நிலைமைக்காக கவலைப்படுகிறாய்? என்ன விஷயத்திற்காக வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய்? வேதனையான காலங்கள் எல்லாம் போய் வாழ்க்கையில் சுபத்துவமான விஷயங்கள் வரும் நேரம் வந்துவிட்டது தானே? அதில் எந்த மாற்றமும் அல்ல. வேதனையான காலங்கள் எல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் சுபமான விஷயங்கள் வந்துவிட்டது. ஆனால் என்ன, இன்னும் சிலருக்கு இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்போ பார்த்தாலும் கவலைகள், எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையாயுது, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்ற ஒரு விதமான ஒரு ஏமாற்றம். சில பேர் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இது எனக்கு நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று போட்டு குழப்பிக் கொள்வார்கள். அவர்கள் எல்லோரும் வாழ்க்கையை நினைத்து குழம்பி தவிக்கவே வேண்டாம் என்று தான் சொல்வேன். ஏன் குழம்பி தவிக்க வேண்டும்? என்ன காரணத்திற்காக குழம்பி தவிக்க வேண்டும்? யாருமே இல்லையா எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க? எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து அற்புதத்தின் உச்சியில் உட்கார வைக்க நான் இருக்கும் பொழுது மற்ற தீய விஷயங்களை பற்றி எல்லாம் நினைத்து புலம்பி வாழ்க்கையில் வேதனைகளை நீங்களே சேர்த்து கொண்டீர்கள் என்றால் யாராலும் எதுவும் எப்பொழுதும் செய்யவே முடியாது.
புரிந்ததா? அதனால்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன், கொஞ்ச காலம் மட்டும் அமைதியாக இருங்கள். நிறைய வெளிச்சங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்காக காத்திருக்கிறது. உங்களுடைய தேவைகள் என்னென்னவென்பதை அறிந்து ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன் என்பதையெல்லாம் சொன்ன பிறகுமே வாழ்க்கையில் சில விஷயங்களை நினைத்து அழுது கொண்டு தான் இருக்கிறாய். தங்கமான பிள்ளைக்கு தங்கமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காமல் கஷ்டமான வாழ்க்கையையா நான் கொடுப்பேன்? இன்பத்தையே மனதுக்குள் வைத்துக்கொள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் சில நஷ்டங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக போடு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் நேரமும் எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை எல்லாம் செய்ய போகிறது என்பதை நம்பி பொறுமையோடு இருந்தால் நலம்தான். எத்தனை பேருக்கு தெய்வம் நேரடியாக வந்து நின்று சில விஷயங்களை கூறுகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு தினமும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். அதை நீதான் புரிந்து கொள்ளவே இல்லை. வெறுக்காதே. வாழ்க்கையில் இது நடக்குமோ, அது நடந்து விடுமோ, இப்படிப்பட்ட விஷயம் நடக்குமோ, அப்படிப்பட்ட விஷயம் நடக்குமோ என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம் தெய்வம் இருக்கு என்று நம்பினால் எல்லாமும் சுபம்தான். சில பேருக்கு வாயை திறந்தாலே பொய்யுக்கு மேல் பொய்கள் தான் வரும். அந்த பொய்யான விஷயத்தை பேசும் நபர்களிடமிருந்து சற்று தூரமாக இரு. எத்தனை காலத்திற்குத்தான் மற்றவர்கள் பேசும் பொய்களையே நம்பிக்கொண்டு இருப்பாய்? எத்தனையோ நாட்கள் நீ என்னிடம் வந்து சொல்வாய், எத்தனை பொய்கள், எத்தனை விதமான பொய்களை பேசுகிறார்கள் பாருங்கள் சாயி என்று சொல்வாய். பேசுகிறார்கள் என்று தெரிந்த உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? பொய் பேசுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே அந்த இடத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். புரிந்ததா? அதுதான் நல்ல பிள்ளைக்கு ஒரு அழகு. ஆனால் சிலர் இங்குத்தான் யார் என்ன சொன்னாலும் ஒரு நண்பனோ இல்லை மற்ற உறவு வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று நினைத்து கொண்டு எப்ப வாழ்க்கையை நினைத்து குழம்பி தவிக்கிறீர்களே. நீ எல்லா நாளும் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் இனி நன்றாகவே இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.